நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் பொதுவாக கும்பராசிக்கான மாத பலன்களை பொதுவாக சொல்றாங்க. அதுல பாதி நடக்கும், பாதி நடக்காம கூட போகலாங்க. பட் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கான பலன்களை கூறும் பொழுதுதான் அந்த பலன்கள் என்பது இன்னுமே சரியாக இருக்கும் என்பதை நான் நேயர்களுக்கு கூறிக்கொண்டு இந்த மாத பொது பலன்களை முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாங்க. அனைவருக்கும் ஏணியாக இருந்து ஏற்றிவிடும் திறன் கொண்ட கும்பராசியினரே, இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்குங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் ஏற்படும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவைங்க. பூர்வீக சொத்துக்களில் வரும் வருமானங்கள் குறையலாங்க. தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பணவரத்து திருப்தியை தருங்க. கடன்களை அடைப்பதில் வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குங்க. உங்களது வேலையை கண்டு மேல் அதிகாரிகள் திருப்தி அடைவாங்க. குடும்பத்தில் இருந்த இறுக்கமான நிலை மாறுங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாங்க. கவனம் தேவை. பிள்ளைகள் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவதும் நன்மையை தருங்க. பெண்களுக்கு எந்த காரியத்திலும் சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. பயணங்களின் பொழுது கவனம் தேவைங்க. கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தருங்க. அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குங்க. பொருள் வரத்து கூடும். பயணம் செல்ல நேரலாங்க. வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டியதும் இருக்கும். பெரியோரின் ஆலோசனைகள் படி செயல்படுவது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களது நடவடிக்கைகள் பெற்றோருக்கு திருப்தியை தருங்க. இப்போ வாங்க நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். முதலில் அவிட்டம் நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. சாமர்த்தியமாக சூழலுக்கு ஏற்றவாறு செயல்படும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நன்மையான மாதம்ங்க. உங்கள் ராசிக்குள் சஞ்சரித்து வரும் சனி வக்ரம் அடைந்து இருப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுங்க. குழப்பங்கள் மறையும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கி லாபம் அடைவீங்க. தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வருங்க. வாழ்க்கை துணையின் உடல்நிலை சீராகும். குரு பகவான் பார்வை ஆயுள் ஸ்தானத்தில் பதிவதால் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த நோய் விலகுங்க. 7ஆம் பார்வையாகவும் பதிவதால் நீங்கள் செய்து வரும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்குங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குங்க. வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு தகுதிக்குரிய வேலை அமையுங்க. புதிய இடம், வாகனம், நகை வாங்குவது என செலவுகள் அதிகரிக்குங்க. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சர்ப்ப கிரகம் சஞ்சரிப்பதால் உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. உங்கள் வார்த்தைகளில் நிதானம் அவசியம். நியாயமான வரவு மட்டுமே உங்களிடம் தங்குங்க. முறைகேடான சம்பாத்தியம் உங்களது வாழ்க்கையை முடக்கும். விவசாயிகளுக்கு உழைப்பு அதிகரிக்குங்க. 5ஆம் அதிபதி வித்யாகாரகன் புதன் வக்கிரம் அடைவதால் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவைங்க. உங்களுக்கான பரிகாரம் கோமதி அம்மனை வழிபட குறைகள் அனைத்தும் விலகும். அடுத்து சதயம் நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. நடப்பதெல்லாம் கர்ம வினை என்பதை உணர்ந்து நிதானமாக செயல்படும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம்ங்க. அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேதுவால் துன்பங்களுக்கு ஆளாகி வரும் உங்களுக்கு குருவின் பார்வை மாற்றத்தை உண்டாக்கும். உங்கள் திறமை வெளிப்படுங்க. தொழில் ஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை உண்டாவதால் தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும். இந்த நிலைமையில் ராஜ கிரகமான சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுங்க. உடல்நிலை மேம்படும். நீண்டகால பிரச்சனைகளுக்கு முடிவுகள் ஏற்படுங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையுங்க. போட்டியாளர்கள் விலகிச் செல்வாங்க. வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடியுங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு அதிகரிக்குங்க. எதிரிகள் காணாமல் போவாங்க. இந்த மாதம் எல்லாவற்றிலும் நன்மை அதிகரிக்குங்க. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரம் அடைந்து இருப்பதால் நெருக்கடிகள் குறையுங்க. வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும்.
உங்கள் செல்வாக்கை மறைக்க நினைத்தவரின் செயல்கள் பலிக்காமல் போகுங்க. திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. கூட்டு தொழில் இனி லாபம் அதிகரிக்குங்க. மாணவர்கள் அக்கறையுடன் படிப்பது நல்லது. உங்களுக்கான பரிகாரம் இசக்கியம்மனை வழிபட வாழ்க்கை வளமாகுங்க. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. அறிவாற்றலால் வெற்றி பெறும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நன்மையான மாதம்ங்க. ராகு, கேது, குரு, செவ்வாய் என கிரகங்கள் நெருக்கடிகளை ஏற்படுத்தி வந்தாலும் சூரியன் உங்களது வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்துவாருங்க. இந்த காலத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்குங்க. நினைப்பதெல்லாம் நடக்கும். உடல் நிலைமையை சங்கடப்படுத்தி கொண்டிருந்த நோய்கள் விலகுங்க. உற்சாகமுடன் செயல்படுவீங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் விலகுங்க. பணியாளர்கள் ஒத்துழைப்பால் உற்பத்தி உயருங்க. விற்பனைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவற்றில் உண்டான தடைகள் விலகுங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயருங்க. வாழ்க்கை துணையின் உடல் நிலைமையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். தைரியமாக செயல்பட தொடங்குவீங்க. குருவின் பார்வை அஷ்டம, ஜீவன, விரயஸ்தானத்திற்கு உண்டாவதால் செல்வாக்கு வெளிப்படுங்க. புதிய சொத்துக்கள், வாகனம் என்ற விருப்பங்கள் நிறைவேறும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயருங்க. அரசு வழியிலான முயற்சிகளில் ஆதாயம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு புகழ், செல்வாக்கு அதிகரிக்குங்க. விவசாயிகள் எதிர்பார்த்த லாபங்கள் இழுபறியாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் தேவைங்க. படிப்பிற்காக வெளிநாட்டிற்கு செல்பவர்கள் அங்கு உள்ள நிலைமையை நன்றாக அறிந்து கொண்டு செல்வது நல்லதுங்க. உங்களுக்கான பரிகாரம் சனீஸ்வரரை வழிபட சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.